வெல்கம் டு தாட்ஸ் குக் ஹவுஸ். இன்னைக்கு ஹோட்டலைவே நம்ம வீட்டுக்குள்ளே கொண்டு வர போகிறோம். ஆமாங்க, சூப்பரான ஒரு ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் ருமாலி ரொட்டி ரொம்ப ரொம்ப ஈஸியாக நம்ம வீட்டிலையே செய்ய முடியும். அது எப்படிங்கிறது தான் இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு ஒரு பெரிய பாத்திரத்தில் 2 கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்துக்கலாம். கூடவே 1/4 கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்திக்கலாம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர், இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்தி நம்ம இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாங்க. எண்ணெய் நல்லா எல்லா இடத்துலையும் படுற மாதிரி மிக்ஸ் பண்ணிடலாம். இதுக்கப்புறமா நான் இங்கே 1 கப் அளவுக்கு தண்ணி எடுத்திருக்கேன். இதை கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து மாவை நல்லா நம்ம டைட்டாக பிசைஞ்சுக்கணும். தண்ணி தேவையான அளவு மட்டும் நம்ம சேர்த்திக்கலாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி மிச்சமாகவே இருக்குது. இதில் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு 2 தடவை இந்த மாதிரி சேர்த்தி இந்த மாவை நல்லா இழுத்து வச்சு 5 நிமிஷத்துக்கு கண்டிப்பாக நல்லா பிசைஞ்சுக்கணும். அதுக்கு மேலே நம்ம பிசையவே கூடாது. இது ஓவர் நீட் ஆகக்கூடாதுங்க. மாவு பாருங்கள் நல்லா சூப்பராக பிசைஞ்சு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை ஒரு பவுலில் வச்சுக்கலாம். மேல் மாவு அப்படியே வறண்டு போகாமல் இருக்கிறதுக்காக கொஞ்சமாக எண்ணெய் தடவிடலாம். மேலே லேயர் ட்ரை ஆகாமல் இருக்கணும். இதை நம்ம கவர் பண்ணி ஒரு அரை மணி நேரத்துக்கு அப்படியே மாவை ஊற விட்டுடலாம். அப்போ தான் நல்லா சாஃப்டாக நம்மளுக்கு இருக்கும். இப்போ பாருங்கள், சூப்பராக சாஃப்டாக இருக்குது. எப்படி ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் உழுகுது பார்த்தீங்களா? இந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குது. ஆனால் நம்ம மிக்ஸ் பண்ணும்போது தேவையான அளவு தான் தண்ணி சேர்த்தணும். பட் ஊறினதில் நல்லா சாஃப்டாக இருக்குது. இப்படி சாஃப்டாக இருக்கும்போது நல்லாவே நம்மளோட ருமாலி ரொட்டி சாஃப்டாக வருங்க. இன்னொன்று, நம்ம முக்கியமாக இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் சேர்த்திருக்கோம் இல்லைங்களா? அது கூட இந்த மாவை நல்லா சாஃப்டாக வைக்கும். இப்போது நான் மீடியம் சைஸ் அளவுக்கு உருண்டைகளாக பிடிச்சிருக்கேன். பார்த்திங்கன்னா ஒரு 7 உருண்டை பிடிச்சிருக்கேன். நாம் எடுக்கிற கடாயை பொறுத்து தான் நம்ம இந்த சைஸ் எவ்வளோ அப்படிங்கிறது நம்ம கெஸ் பண்ண முடியும். ஒரு சின்ன கடாய் வச்சு தான் நம்ம இந்த ருமாலி ரொட்டி செய்கிறோன்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம சைஸ் பண்ணிக்கலாம் இந்த பால்ஸை. இதை நல்லா ஷேப் பண்ணி கொஞ்சம் கூட கிராக்ஸ் இல்லாமல் இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். இப்போ நான் ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணியில் 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்திருக்கேன். இதை நல்லா கலந்து உப்பு கரைய விட்டுடலாம். நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பெரிய சைஸில் ஒரு 10 இன்ச் இருக்குங்க டயாமீட்டரில். இந்த அளவுக்கு இருக்கிற ஒரு அயன் கடாய் தான் எடுத்திருக்கேன். நம்ம அயன் கடாய் யூஸ் பண்ணலாம், இல்லைனா கேஸ்ட் அயன் கடாய் யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா அலுமினிய கடாயும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நல்லா இந்த மாதிரி இருக்கணும், டூம் ஷேப்பில் இருக்கணும். அப்போ தான் நம்மளோட ருமாலி ரொட்டி போட்டு இதில் குக் பண்ணி எடுக்க முடியும். இந்த மாதிரி திருப்பி வச்சு தான் நம்ம குக் பண்ண போகிறோம். இப்போ நான் ஒரு ரோலிங் மேட் மேலே கொஞ்சமாக மாவு தூவி இந்த ஒவ்வொரு உருண்டையாக தேய்ச்சி எடுத்துக்க போகிறேன். நல்லா தின்னாக தேய்க்கணுங்க. இது கொஞ்சம் கூட நம்ம நல்லா மாவு பிசைஞ்சிருந்தோன்னு வைங்க, பர்ஃபெக்டாக நம்ம மாவை முதலே பிசைஞ்சு ஊற விட்டுருந்தோன்னா இது கிளியாமல் கொஞ்சம் கூட பிரேக் ஆகாமல் சூப்பராக வரும். நல்லா நம்ம ஸ்ப்ரெட் பண்ண ஈஸியாக ஃப்ளெக்சிபிளாக ஸ்ப்ரெட் ஆகும். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும்னு நினைக்கிறேன். அந்த மேட்டில் இருக்கிற கீழே லைன்ஸ் எல்லாம் நல்லா தெரியுது. அதுக்கப்புறம் கைகளால் 2 கைகளால் இந்த மாதிரி திருப்பி திருப்பி விட்டு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம். இது வரல அப்படின்னாலும் நீங்கள் ரோலிங் மேட்லேயே வச்சு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக நீங்கள் தின்னா தேய்ச்சிக்கலாம். இப்போ இந்த கடாயை நான் திருப்பி வச்சுருக்கேன். இதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஒரே சைஸில் இருக்கக்கூடிய 2 கிண்ணம் வச்சுருக்கேன். நம்ம 4 கிண்ணம் கூட வச்சுக்கலாம். ஏன்னா இந்த கடாயை நல்லா பேலன்ஸ் பண்ணணும். எதுக்காக இது வச்சுருக்கோன்னா, கீழே இந்த கேப் இருக்குது பாருங்கள், இந்த அளவுக்கு கேப் கண்டிப்பாக வேணுங்க. இல்லைன்னா அது சேஃப்டியும் கிடையாது. இன்னொன்று, காற்று நல்லா உள்ளே போனால் தான் நெருப்பு நல்லா ஒரே மாதிரி வரும். அப்படி இல்லைன்னு வைங்களேன், நெருப்பு அணைஞ்சும் போயிடும், சேஃப்டியே கிடையாது. இது மாதிரி நீங்களும் ஏதாவது வச்சு நீங்கள் கடாய் மேலே வச்சு சூடு பண்ணிக்கோங்க. நல்ல சூடான கடாயில் இந்த சால்ட் வாட்டரை நல்லா தெரிச்சு விட்டுடலாம். இந்த தண்ணி தெளிக்கிறதுனால நம்ம போடுற ருமாலி ரொட்டி இந்த கடாயிலேருந்து வலிக்கிட்டு போகாமல் நல்லா அதுலேயே ஸ்டிக் ஆகி இருக்கும். குக் ஆகிறதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். இதுக்காக தான் நம்ம இந்த சால்ட் வாட்டரை தெளிக்கிறோம். நம்ம தேய்ச்ச இந்த ரோட்டியை நல்லா கேர்ஃபுல்லாக இது மேலே நம்ம விரித்து விட்டுடலாம். முடிஞ்ச வரைக்கும் சுருக்கம் எதுவும் இல்லாமல் விரிச்சுக்கோங்க. அப்படி இல்லைன்னா அந்த சுருக்கம் இருக்கிற இடம் கட் ஆயிரும். ஒரு காட்டன் கிளாத் வச்சு இந்த மாதிரி நம்ம லேசாக தொட்டு தொட்டு கொடுத்தோன்னா அது அப்படியே குக் ஆகி பபிள்ஸ் மாதிரி அப்படியே மேலே வரும். ஃப்ளேம் பார்த்திங்கன்னா மீடியம்லேருந்து ஹை ஃப்ளேம் வரைக்கும் நம்ம வச்சு குக் பண்ணிக்கலாம். ஸ்லோ ஃப்ளேம் வைக்கவே வேண்டாம். ஏன்னா ஹைட் ரொம்பவே இருக்கும். கடாய்க்கு ஹீட் படணும் இல்லைங்களா? ஸோ மீடியம் ஃப்ளேம் இல்லைன்னா ஹை ஃப்ளேம்னா அப்பப்போ நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம், கடாய் சூடை பொறுத்து. இந்த மாதிரி தொட்டு கொடுக்கும்போது பாருங்கள் இதில் பபிள்ஸ் வருது. இப்படி வந்ததுக்கப்புறமா
நம்ம இதை அப்படியே திருப்பி போடணும். இது சூடாக இருக்குங்க, ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்கள், இல்லைனா டாங் யூஸ் பண்ணி கூட திருப்பி போடுங்க. திருப்பி போட்டுட்டு ஒரு 30 செகண்ட்ஸில் அது குக் ஆயிரும். ரொம்ப குயிக்காக குக் ஆயிரும், ரொம்ப ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கும். எண்ணெய் பார்த்திங்கன்னா நம்ம சேர்த்துறதே கிடையாது, ரொம்ப ட்ரையாகவும் இருக்கும், அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். சாஃப்டாக ரொம்ப அப்படி கர்ச்சீஃப் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்குங்க. நல்லா ஓரளவுக்கு இந்த மாதிரி நம்ம ப்ரெஸ் பண்ணி நல்லா குக் பண்ணி எடுத்துக்கலாம். அப்படியே நான் வந்து இந்த கடாய் மேலேருந்து இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணுறேன். நீங்கள் முடிஞ்சால் இந்த மாதிரி பண்ணுங்கள், அப்படி இல்லைன்னா ஒரு பிளேட்டில் இதை எடுத்து வச்சு இதே மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. சூடாக இருக்கும், அதனால பார்த்து ஹேண்டில் பண்ணணும். அழகாக சூப்பரான ஒரு ஹோட்டல் ஸ்டைலில் ருமாலி ரொட்டி ரெடி ஆயிடுச்சு பார்த்தீங்களா? ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க இது. ஒவ்வொரு டைமும் நம்ம ஒவ்வொரு ரொட்டி போடும்போதும் இதே மாதிரி உப்பு தண்ணியை தெளித்து நம்ம வந்து குக் பண்ணணும். அப்போ தான் அந்த ரொட்டி வந்து அதில் ஸ்லிப் ஆகாமல் நம்மளுக்கு குக் ஆகும். இப்போ நான் இந்த 2வது ரொட்டியும் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கடாய் வந்து நல்லாவே சூடாயிருக்கும். ஃபஸ்ட்டு ரொட்டி குக் பண்ணதுக்கும் இதுக்கும் நல்லாவே இது சூடாயிருக்கும் இல்லைங்களா? ஸோ நம்ம வந்து ஃப்ளேமை அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். இப்போ நான் இதை ப்ரெஸ் பண்ணுறேன் பாருங்கள் இந்த கிளாத்தால். மொதல் ரொட்டியை விட இது எந்த அளவுக்கு பஃப் ஆகி வந்திருக்குன்னு பாருங்களேன். நல்லா உப்பி வருது பாருங்கள் இந்த அளவுக்கு. இதுக்கு ரீசன் வந்து கடாய் வந்து நல்லா சூடாக இருக்கிறது தான். ஸோ அப்போ நம்ம அந்த ஃப்ளேமை அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். ஆனால் ஸ்லோவில் வைக்க வேண்டியதே கிடையாது. இதை மறுபடியும் நம்ம திருப்பி போட்டோன்னா வாவ் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக நல்லா கோல்டன் கலரில் அப்படியே வந்து நம்மளோட ருமாலி ரொட்டி ரெடி ஆயிருக்குன்னு சொல்லிட்டு. இது வந்து நம்ம ஃப்ளேமை அட்ஜஸ்ட் பண்ணுறதுல தான் இருக்குது. இது ஒரு டிப்ஸாக நீங்கள் எடுத்து இதை ஃபாலோ பண்ணி இதே மாதிரி நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். சூப்பர் சாஃப்டான சில்கியான ரொட்டி செய்ய முடியும். மடித்தா ஒரு உள்ளங்கைக்குள்ளே வருது பாருங்கள். ஆனால் பெரிய ரொட்டியாக இருக்கும். இது விரிச்சோன்னா ரொம்ப பெருசாக இருக்கும். நம்மக்கிட்ட இருக்கிற கடாய் அளவுக்கு நம்ம விரித்து நம்ம செஞ்சுக்கலாம். எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்னு பாருங்கள். இதை வந்து நல்ல சூப்பரான வெஜ் இல்லைன்னா நான்வெஜ் கிரேவியோட சாப்பிடும்போது செம்மையாக இருக்கும். டேஸ்ட் எப்படி இருக்குன்னு கேட்கலாம். மஸ்து மஸா, சூப்பராக இருக்குங்களாமா. இது பார்த்தீங்கன்னா நான் இன்றைக்கி சோயா கீமாவோட தான் சர்வ் பண்ணியிருக்கேன். இந்த ரெசிபியோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். நீங்கள் தேவைப்படுற ரெசிபீஸை செக் பண்ணி பார்த்துக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.